நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்கேல்லாம் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். நிறையா பக்கம் வாங்கியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து நான் அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன். இது எந்த நாடுன்னு எனக்கே தெரியல. அந்தளவுக்கு நிறைய பேர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. நான் அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன். 10 ஸ்கேல் 5 ஸ்கேல்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன். நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 டாட் ஸ்கேல் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஆம்பூல் ஸ்கேல் வந்து ஸ்லீவ் ஸ்கேல் ரெண்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங் ஸ்கேலு டாட்டு கீழே போடு வந்துங்களா, அதுக்கு வந்து சைஸ் வரியாக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ இது இருந்ததுனாவே ப்ளவுஸுக்கு எல்லா சைஸுக்குமே செட் ஆகிடும். இதுவும் எல்லா சைஸுக்கும் செட் ஆகும், இதுவும் செட் ஆகும், இதுவும் செட் ஆகும், எல்லாமே செட் ஆகும். இந்த டாட் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்க்கு வந்து செட் ஆகிற மாதிரி தனித்தனியாக நான் மார்க்கிங் பண்ணியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம், இப்போ டாட் வந்து அதாவது ஹைட் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்காக தான் பாருங்கள். 2 இன்ச்சுங்கிறது லெவல் சின்னதாக பிடிப்பாங்க, அதுக்காக லெவல் பாருங்கள். இந்த 2 இன்ச்சு வச்சுருக்கிறேன், இது 2.5 இன்ச்சு, இது 3 இன்ச்சுங்கிறது நார்மலாக 3.25 இன்ச்சு ஹைட் வரும், கரெக்டாக வந்து வந்துடும். இது எல்லாமே ஒவ்வொன்றும் நான் செக் பண்ணி தான் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறேன். எல்லாமே மார்க்கிங் இருக்குங்க பாருங்கள். 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு இந்த சின்னதாக பிடிக்கிறவங்களுக்காக எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறேன். ஹைட்டு 14.5 இன்ச்சு 15 இன்ச்சு வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடும். எல்லாமே இதுக்கு மேலே லென்த்துங்கிறது வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லாமே செக் பண்ணி தான் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு, இங்கே பாருங்கள் 1.25 1.5 1.25 இந்த மாதிரி வந்து எல்லா சைஸுக்குமே வந்து செட் ஆகும். இதுக்கு மேலே வந்து சைஸ் கிடையாது. இதுக்கு மேலே வந்து பிடிக்கவும் முடியாது, செட் ஆகாது. இந்த லெவலில் தான் வரும் கரெக்டாக. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இது இருந்ததுனாவே போதும், ப்ளவுஸ் கட்டிங் வந்து வேறு லெவலில் நீங்கள் வந்து தைக்கலாம். நீங்கள் எந்த வித கன்ஃபியூஷனும் தேவையில்லை. டேப்புங்கிறது மேக்ஸிமம் நீங்கள் எடுக்கிற மாதிரி வராது. எல்லாமே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டிங் பண்ணிடலாம். ஈஸியாகவும் உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக வந்து ஈஸியாகவும் இருக்கும். கட்டிங் பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாமே ஈஸியாக இருக்கும். இது வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு தெளிவாக இதெல்லாம் வச்சு வந்து என்னென்னலாம் பண்ணணுங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இது வந்து கட்டிங் பண்ணலாம். சரிங்களா? பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே வந்து நீங்கள் டெய்லரிங் ஆல்ரெடி இப்போ தைச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேல் வந்து வேறு லெவலில் யூஸ் ஆகும். அதாவது டக்குன்னு நீங்கள் வந்து மார்க் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்கேல் எடுத்து ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து அது எவ்வளோ இருக்குது என்னன்னு செக் பண்ணிவிட்டு இருக்க தேவையில்லை. அதனால் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக பழகிடலாம். வீட்டில் இருக்கிறவங்க வந்து ப்ளவுஸ் தைக்கணும் ரொம்ப சிரமப்படுவாங்க. எனக்கு கட்டிங்கே வெட்ட தெரிலங்கிறவங்களாம் இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். தேவையில்லைங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வந்து கொரியர் சார்ஜ் வந்து டிஃப்ரெண்ட் வருது. அதனால் ரேட்டு சொல்லியான்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க. ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து ஒருத்தர் கேட்குறாங்க, எனக்கு இது மட்டும் கொடுங்க, இது ஒன்று கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம வந்து தனித்தனியாக சொல்ல வேண்டியது இருக்குது. புரியுதுங்களா? டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரே தான் ரேட் போட்டோம்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். கொரியரும் டிஃப்ரெண்ட் வருது. புரியுதுங்களா? அதனால தான் வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் நம்ம பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதில் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ரிப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. உங்களுக்கு எது தேவை வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு இது 3 வேணும், இது 5ல் வந்து 1 வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் கேட்டீங்கன்னா நான் வந்து தனித்தனியாக பிரித்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். இது எல்லாமே இருந்ததுன்னா வேறு லெவலில் நீங்கள் கட்டிங் பண்ணலாம். செம்ம லெவலில் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஈஸியாகவே உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ளவுஸ் கட்டிங் நான் சொல்லித்தரேன். பார்த்துக்குங்க. நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மறக்காமல் இது வந்து பார்த்துங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து இதுதான் பட்டி பக்கம் வரணும். மெயினாக பார்த்துங்க. இதில் வந்து பாருங்க, ஆல்ரெடி வந்து எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் ஹோல்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல நீங்கள் கயிறு மாதிரி கட்டி ஆணியில் தொங்க விட்டுக்கலாம். அதே மாதிரி இதுவும் வந்து பாருங்கள் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டிருக்கிறேன். பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஹோல்ஸ் வரும். சரிங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் எல்லாத்துலேயும் ஹோல்ஸ் வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கயிறு கட்டி நீங்கள் ஆணியில் மாட்டி வச்சுக்கலாம். எங்கேயும் மிஸ் ஆகாது, சேஃப்டியாக இருக்கும். இதை மொத்தமோட நீங்கள் பார்த்துக்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து இந்த ப்ளவுஸை தான் வந்து நம்ம வந்து எடுத்துருக்குறோம். இவங்க வந்து 2 ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இவங்க வந்து 2 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2யும் வந்து பாருங்கள் ஒரே கலர் தான். கொஞ்சம் லைட்டாக தான் டிஃப்ரெண்ட். லைனிங் அவங்களே வாங்கிட்டு கொடுத்தாங்க. இப்போ நான் அயன் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்போவுமே ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுங்க. நீங்கள் வந்து ஒரு புதுசாக ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை கட்டிங் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, சரிவர காரணங்கள் நிறையா இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக துணி இருக்குது வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீட்டாக லைனிங் வந்து எடுத்திங்கன்னா கசாம்சம் மடிஞ்சிருக்கும். அது நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்டீங்கன்னா செம்மையாக வரும் உங்களுக்கு கட்டிங்க. எந்த விதமான குழப்பங்களும் உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நல்லா இருக்குது. ஒரு சிலர் கசாமசான்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கோங்க. இது வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் எடுத்துருக்கிறேன். லைனிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாருங்கள், பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இவங்களுக்கு ஹைட் எவ்வளோ இருக்குது இங்கே பார்த்தீங்களா?
14 இன்ச் இருக்குது. இவங்க இன்னமும் ஹைட் வந்து 1 இன்ச் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, நான் மார்க் பண்ணிக்கிறேன், 1/2 இன்ச்சுன்னு போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கும் 1 இன்ச் கீழே கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு வாங்க. இங்கே பாருங்க, 14 இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். இந்த பிசர் எக்ஸ்ட்ராக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு கரெக்டாக ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. 1/2 இன்ச் தள்ளி வச்சு ஒரு கோடு. நமக்கு தேவையானது 14 அதில் இருக்குங்களா? இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். 14 இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. 14 இருக்குது. இன்னும் 1க்கு 2 டைம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு சிலர் வந்து புரியாமல் இருக்கீங்க. வீடியோவை ஃபுல்ஸாக பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரங்கிறது தெரியும். சரிங்களா? உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்கிறேன், பார்த்துங்க. 14 நமக்கு இருக்குது. 1/2 இன்ச் அதிகமாக கேட்டிருக்காங்க, 15 தேவை. சரிங்களா? இங்கே பாருங்கள், 15 அதாவது ஹைட்டில் வந்து ஷோல்டர் அப்படி தந்தீங்களா, அதுக்கு வந்து 1/2 இன்ச் போயிடும். அப்போ 15 வச்சுக்கோங்க. 15 வச்சு மார்க் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், ஸ்கேல் அப்படி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. ஒன்றுமே பண்ணாதீங்க, சொல்கிறத மட்டும் செய்யுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், இதை வந்து கரெக்டாக எடுத்து போட்டுங்க. நெக்கு, இந்த சைடு, இங்கே பாருங்கள், இந்த சைடு எல்லாமே தையல் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கரெக்டாக அப்படி எடுத்து போட்டுக்குங்க. ஒரு வீடியோவில் தெளிவாக தெரியல, இந்த மாதிரி தெளிவாக எடுத்து போட்டுக்குங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், ஷோல்டர் எவ்வளோ இருக்குங்கிறது பாருங்கள். கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு 12 இன்ச் இருக்குது. சரிங்களா? 12னா நீங்கள் வந்து 6 இன்ச் வைங்க. சரிங்களா? அங்கே பாருங்க, 6, அவ்வளோதான். சரிங்களா? இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இப்படியே இருக்கட்டும். இது கரெக்டாக எடுத்து தெளிவாக போட்டுக்குங்க. இது பாருங்க, இப்படியே வந்து டேப் எடுங்க. கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு வந்து 21 இன்ச்சு வருது. சரிங்களா? ஜஸ்ட்டு வந்து 21 இருக்குது. புரிஞ்சுங்க தெளிவாக. 21 இருக்குது. 21 வந்து பாதியாக போட்டோம்னா 10 இன்ச்சு வரும். சரிங்களா? பாருங்க, 10 வரும். இந்த 10ல் நம்ம சைடில் துணி விடுவோம் தெரியுங்களா, 1.5 இன்ச்சு, அதுக்கு வந்து இதுலேயே ப்ளஸ் பண்ணிக்கங்க. 10, 11, 12. புரிஞ்சுங்களா? 12 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே இங்கே வாங்க, 11 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. 1/2 இன்ச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நீங்கள் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சுங்க. இந்த இடத்துல அதிகமாக வந்துட்டால் பிரச்சனையே கிடையாது. ஒரு ஈஸியாக வந்து புரியணுங்கிறதா சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ இந்த ஸ்கேலை எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக கோடு போடுங்க. லைட்டாக தள்ளி வச்சு இந்த 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஸ்கேலை கோடு போட்டுருங்க. முடிஞ்சதுங்களா? இப்போ வந்து பாருங்கள், நமக்கு ஆம்கோல் எப்படி கணக்கு பண்ணுறது அப்படிங்கிறது குழப்பங்கள் இருக்கும். ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே 1, 2, 3 இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கனெக்ட் பண்ணிங்க. இப்படியே வைங்க. இங்கே பாருங்கள், இப்படி வைங்க. இப்போ இதோட ஆம்கோல் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது இப்படி பாருங்கள், செக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு போக எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு 9 இன்ச் இருக்குது. சரிங்களா? 9னா நமக்கு வந்து எவ்வளோ வேணும்னா துணியோட சேர்த்து, அதாவது எக்ஸ்ட்ரா சைடில் துணி விட்டு வந்துடுறீங்களா, அதை சேர்த்து நமக்கு வந்து 10 இன்ச்சு வரணும். சரிங்களா? 10க்கு தான் நம்ம இங்கே பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இந்த அம்புக்குறிக்கிட்ட இங்கே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இது 1/2 இன்ச்சு போயிடும். சரிங்களா? இங்கே பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10 பாருங்க, இங்கே வந்துருச்சு. சரிங்களா? கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்குது. ஒன்றுமே இல்லை, அப்படியே மேலே ஏற்றுங்க. அப்படியே இந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே ஏற்றுங்க. இப்போ பாருங்கள், இப்போ இது வச்சுக்கோங்க கணக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10. சரிங்களா? கரெக்டாக வந்துச்சுங்களா? சிம்பிள், வெரி சிம்பிள். இது பாருங்கள், 9, இங்கே ஒரு 1.5 இன்ச்சு விடுவோம், 10 இன்ச்சு வந்துச்சு. வெரி சிம்பிள், முடிஞ்சது. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ இது வந்து ஆம்கோல் வந்து இருக்கிறதுக்கு எப்படி, இப்போ வந்து மேலே வந்து ஏற்றுனீங்கன்னா கம்மியாகும் ஆம்கோல், கீழே ஸ்கேலை வந்து இறக்குனீங்கன்னா அதிகமாகும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு வந்து ஆம்கோல் வந்து பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இன்னும் எனக்கு ஆம்கோல் பெருசு வேணும் அப்படின்னா இந்த பக்கம் தான் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே தான் மார்க் பண்ண போகிறேன். பெருசு வருது, பெரிய சைஸ் அப்படின்னா இங்கேருந்தும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், இப்படி இருந்தும் கனெக்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இந்த 1/2 இன்ச்சு போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ இதை வந்து என்ன பண்ணுங்கள், கரெக்டாக வந்து பாருங்க, அப்படியே பிடிச்சிங்க. ஸ்கேல் அப்படியே கையில் வச்சு இங்கே பாருங்க, அழகாக அப்படி மார்க் பண்ணுங்க. புரிஞ்சுங்களா? வெரி சிம்பிள். இப்போ என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு இப்போ நெக்கு வந்து எவ்வளோ இருக்குது இங்கே பாருங்கள். கரெக்டாக பேக்கு இந்த ஹைட்டு வருது பார்த்தீங்களா, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பேக்கில் அப்படி பாருங்கள், கரெக்டாக 6 இன்ச்சு வருது. இவங்க வந்து நெக்கும் வந்து கீழே இறக்க சொல்லிடுறாங்க. அதனால் அந்த 6 தான் நான் வைக்கிறேன். ஏன்னா ஹைட்டு வச்சுட்டோம், ஆல்ரெடி இறங்கியிருக்கும். சரிங்களா? அந்த பாருங்கள், 6 மேலே ஒரு 1/2 இன்ச்சு, அதாவது 1/4 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு போயிடும். இங்கே பாருங்கள், தள்ளி வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன்.
புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இந்த ஷோல்டர் பாருங்கள், நெக்ஸ்ட் லைனாக பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ 1 கலைஞ்சி இருக்குது சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த கோடு போட்டுக்க பார்த்தீங்களா, அதுலேருந்து 1 இன்ச்சு இங்கே வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 1/4 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு போய்டும், 2 இன்ச்சில் அப்படி மார்க் பண்ணுங்கள். வெரி சிம்பிள். இந்த ஸ்கேலாகவே எடுங்க, இங்கே பாருங்கள், இப்படி வைங்க. இப்போ வந்து இதை வந்து ஹைட்டு வந்து அதிகமாக இருக்கணும், நெக் இருக்கணும், என்ன பண்ணுங்கள், இதை எப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள். ஏன்னா நெக் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து கம்மியாக கேட்பாங்க, ஒரு சில 10 10.5 கேட்பாங்க. ஒரு கோடு ஒன்று மட்டும் மார்க் பண்ணிங்க. வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படி வைங்க. இங்கே பாருங்க, அவ்வளோதான். செம்மையாக வந்து அழகாக வரும் சரிங்களா? இப்போ வந்து இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கலாம், நெக் வந்து இதில் இருக்கிற அளவு இருக்காங்கிறது. இங்கே பாருங்கள், இப்படி ஷோல்டர் இப்படி பிடிச்சிங்கனாவே, இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சிக்குங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி மேலே வைங்க. இங்கே பாருங்க, மேலே 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு போயிடும் சரிங்களா? அங்கே பாருங்க, நான் எதுவுமே பண்ணல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக கரெக்டாக வந்துச்சு. இப்போ ஹைட் வந்து நம்ம வச்சிருக்கனால அவங்க பேக் நெக்கும் இறக்கம் கேட்டிருக்கிறாங்க. அப்போ அதோட செட்டாக வந்து கீழே இறங்கிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ வந்து பாருங்கள், நெக் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு சரிங்களா? ஏன்னா ஹைட்டு இறக்கும்போது இதையும் இறக்குனாங்க, ஹைட்டு இறக்கும்போது இதுவும் கேட்டாங்க. இந்த நெக் எனக்கு ஓகேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இது கூட சேர்ந்து இதையும் இறக்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணா நெக் இறக்காதீங்கன்னா ஹைட்டு மட்டும் பண்ணுங்கன்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் இங்கே இருக்கிற மார்க்கு இங்கே பண்ணணும். புரியுன்னு நினைக்கிறவங்களுக்கு சரிங்களா? பாருங்கள், வச்சேன், கரெக்டாக வந்துச்சு. இப்போ நான் கட் பண்ண போகிறது இங்கே தான் கட் பண்ணுவோம். அந்த 1/4 இன்ச்சில் வந்து நம்ம தைக்கும் போது சரியாக போயிடும். இதனால தான் இதை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக முன்ன பின்ன பண்ணிட்டீங்கன்னா ஒன்று கழுத்து சிறுசாக போயிடும், இல்லை பெருசாக வந்துடும். இது வந்து ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி பக்கா வந்துடும். புரிஞ்சுங்களா? இப்போ இது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, கரெக்டாக இந்த கோட்டுக்கு வெளியில் வெட்டிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் வந்து பாருங்கள், கோட்டுக்கு வெளியில் அழகாக வெட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், அப்படி அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆம்கோல் வெட்டும்போது என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக. இந்த இடத்துல 1/4 இன்ச்சு கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்க. சரிங்களா? இதில் தான் நீங்கள் வெட்டணும். இப்போ இங்கே தைக்கும் போது இதில் வந்து 1/4 இன்ச்சு போயிடும். இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக வந்து சிலி வைக்கும்போது கரெக்டாக வந்து உட்காந்துரும். என்ன இருக்கோ அதான் வரும், தப்பு வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், இது அழகாக இப்படியே வெட்டுங்க. உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லி கொடுத்துட்டுருக்குறேன். ஏன்னா நான் டக்கு டக்குன்னு கட் பண்ணி தைச்சிடுவேன், கட் பண்ணிடுவேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறேன். இது பாருங்க, இதை வந்து இப்படி அர்க்காத் போட்டுக்குங்க. இது வந்து 2 ப்ளவுஸ் இருக்குது, 2 தான் கேட்டிருக்காங்க, இப்போ 2 இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், நெக்கு வந்து நீங்கள் அப்புறோட கட் பண்ணுங்கள். நான் இப்போயோட கட் பண்ணிக்கிறேன், நீங்கள் அப்புறோட கட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 இருக்குன்னா நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, கரெக்டாக போட்டுக்கு வெளியில் கரெக்டாக வெட்டிக்குங்க. அவ்வளோதான், லைட்டாக போதும் பாருங்க இந்த அளவுக்கு. இப்போ அது வந்து ஒன்று நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து இதை திருப்பி போட்டுக்குங்க. இப்படி பாருங்க, ஓப்பன் இந்த பக்கம் மாற்றி போட்டுறாங்க, இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் தெரியாது, அதுக்காக சொல்ல வரேன். இப்படி பாருங்க, இது வந்து இவங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங்கா நேர் கட்டிங்கா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துக்குங்க. எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண போகிறீங்களா பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர் அப்படி பிடிங்க. ஒரு சிலருக்கு கிராஸ் கட்டிங்னா என்னென்னா அப்படின்னு தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கான சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த டாட்டை இப்படி பிடிங்க. இங்கே பாருங்கள், இப்படி இழுத்திங்கன்னா பாருங்கள் டைட்டாக இருக்கும், அவ்வளோதான். இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங்கு. கிராஸ் கட்டிங்னா லப்பர் மாதிரி வரும், அதுதான் வந்து கிராஸ் கட்டிங் வரும். அந்த கிராஸ் கட்டிங்க்கும் நேர் கட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டிருப்பாங்க வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அண்ணா எனக்கு பாடி ஃப்ரண்ட்டில் வந்து டைட்டாக வருதுண்ணா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே கிராஸ் கட்டிங் போடுங்க, செம்மையாக வந்துடும், உங்களுக்கு செட் ஆகிடும். அதாவது பாடி பல்காக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் போட்டுருங்க, ஃபிட்டிங் செம்மையாக வந்துடும். சொல்லணுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்படி பார்த்துக்கிட்டிங்களா, ஸ்ட்ரெயிட் கட்டிங்க, அதாவது கிராஸ் கட்டிங்கா ஸ்ட்ரெயிட் கட்டிங்கன்னு பார்த்துங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து இதை எடுத்து வச்சுருவோம். இதை வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்னால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போட்டுக்கலாம். இதை ஸ்கேலை சும்மா வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, கரெக்டாக அப்படியே அந்த மேலே போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா துணி, அது மேலே கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுங்க, கரெக்டாக 3/4 தள்ளி வச்சு இப்படி ஒரு கோடு போடுங்க.
நெக்ஸ்ட்டு இந்த பாருங்கள், இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் தெரியுங்களா, இந்த இடத்துல இப்படி ஒரு மார்க் பண்ணிங்க. இது எல்லா சைஸ்க்குமே வந்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள்கிட்ட அளவு ப்ளவுஸ்னால் அதேமாதிரி பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் நான் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இது பாருங்க, இங்கேயும் வந்து கரெக்டாக வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எல்லாம் மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பாருங்கள், ஒரு சிலருக்கு வந்து இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து இது பாருங்கள், இப்படி சைடில் போட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து இந்த கேப்புங்கிறது வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் லூஸ் வராது, ஃபிட்டிங் நல்லா உட்காரும், நெக்கும் உட்காரும். இந்த ஷோல்டர் வந்து இந்த இடத்துல துணி லூஸ் வருங்கிறது வராது. இது ரெண்டும் ஒன்றா இருந்ததுன்னா ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த மாதிரி கேப் போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபிட்டிங் வந்து கிடைக்கும். முன்னாடி வந்து ஃபிட்டிங் வந்து கழுத்து வந்து நேரம் நல்லா அழகாக உட்காரும். சரிங்களா, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 3/4 இன்ச்சு இது பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள், அழகாக இப்படி வெட்டி எடுத்துருங்க. மார்க் பண்ணிங்க. இதை வந்து கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஹைட் எவ்வளோ இருக்குது, அதாவது பட்டியோட ஹைட் எவ்வளோ இருக்குங்கிறது இப்படி பார்த்துக்குங்க. 6.5 இன்ச்சு இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வந்து ஹைட் வச்சுருக்கிறோம். 6ன்னா 7 வரணும். சரிங்களா, அப்போ வந்து நம்ம இங்கே 7 புரியும் நினைக்கிறவங்களுக்கு 1/2 இன்ச்சு ஹைட் வச்சதுனால 7 கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறதா தான் வைக்க போகிறனாலும் அதே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இப்படியும் வைக்கலாம், அப்படியும் வைக்கலாம். பேக்கில் மட்டும் தான் இறக்கம் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் இதில் இருக்கிறதே விட வைக்கலாம். இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு பேக்கில் வைக்கும்போது ஃப்ரெண்ட்லேயும் வச்சுருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கும் வைக்கலாம். சரிங்களா, அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு வந்து ஃப்ரெண்டில் வைக்க வேண்டாம் மடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் உள்ளதே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, 6 வச்சா போதும். நான் வந்து இப்போ 7 வச்சுக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் இங்கே இப்படி பண்ணுறீங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். இந்த இடத்துல இப்படி பண்ணுறீங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ வந்து 8 வைக்கணும் இங்கே. சரிங்களா, 8 வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த யோக் பட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ இருக்குங்க பாருங்கள், கரெக்டாக 3.25 இன்ச்சு இருக்குது. 3.25 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட்லேயும் 3.25 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இதே மாதிரி மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டாட்டோட அகலம் இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. இங்கே பாருங்கள், இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டாட் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, 4 இன்ச்சு கரெக்டாக வருது. நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பாருங்க, கரெக்டாக அப்படி வச்சு 4.25 மார்க் பண்ணிங்க. நீங்கள் 4 இன்ச்சு பிடிக்க போயிடும். இப்படி சும்மா ஒரு லைட்டாக ஒரு புள்ளி மார்க் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்க வந்துடுறீங்களா, கரெக்டாக வந்து வெறும் கோடு போட்டுங்க. இப்போ நம்ம ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கேலை இப்படி எடுத்துக்கோங்க. பாருங்க, அப்படியே மார்க் பண்ணிங்க. வெரி சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதோட மெயின் டாட்டோட ஹைட்டு பாருங்கள், இந்த பட்டி இந்த ஊக்கு பார்த்தீங்களா, இந்த பக்கம் தான் பிடிக்கணும். இது கரெக்டாக இப்படி பிடிச்சிங்க. கரெக்டாக பாருங்கள், அதாவது நம்ம தையல் இப்படி பண்ணுறீங்களா, அந்த லாஸ்ட் வரைக்கும் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி பாருங்கள், கரெக்டாக இப்படி நேராக வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த இடத்துல வருது. சரிங்களா, இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மெயின் டாட், அதாவது 3 டாட் ஸ்கேல், நம்ம ஸ்கேலுக்கு பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த அம்புக்குறிக்கு பார்த்தீங்களா, இது 1/2 இன்ச்சு. இது பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல வந்து செட் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ வந்து இந்த ஸ்கேலை நேராக கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த 1/2 இன்ச்சு பார்த்தீங்களா, அதுக்கு நேராக கரெக்டாக ஒரு மார்க்கு. இங்கேயும் பாருங்கள், இந்த அம்புக்குறிக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நேராக ஒரு மார்க்கு. இந்த பக்கம் 1/2 இன்ச்சு பார்த்தீங்களா, அதாவது அம்புக்குறி அந்த பக்கம் ஒரு மார்க்கு. வெரி சிம்பிள். சரிங்களா, இப்போ வந்து இதை வந்து இப்படி எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம பாருங்க இங்கே எவ்வளோ பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து இவங்களுக்கு 1.25 இன்ச்சு இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த 1.25 இன்ச்சு ஸ்கேலு உங்களுக்கு போதும். இப்போ இவங்களோட ஹைட்டு வந்து பாருங்கள், இங்கே இருக்குது. சரிங்களா, இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை, இப்படி கரெக்டாக இப்படி வைங்க. நம்ம இது வரைக்கும் தான் கேட்டுருக்குறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், இப்படி வந்து மார்க் பண்ணிங்க. வெரி சிம்பிள் தான். நமக்கு வந்து இந்த இடம் தான் பாயிண்ட்டு. சரிங்களா, இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு ஹைட் இருந்ததுன்னு வச்சுங்களா, இது வந்து கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்க,
இது வந்து உங்களுக்கு ஹைட்டு கரெக்டாக இருந்ததுன்னா வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து ஹைட் வந்து குறைச்சிருக்கிறோம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து வருது கரெக்டாக. பாருங்க, இப்படி மார்க் பண்ணிங்க. பாருங்க, இதே மாதிரி மார்க் பண்ணிங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்படியே வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம கட் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும். ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இங்கே பாருங்க, இங்கே வச்சோம்னா கொஞ்சம் கீழே வரும். அவ்வளோதான், லைட்டாக தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதோட ஹைட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து 3 இன்ச்சுங்க மாதிரி வருது. சரிங்களா, இதில் இந்த 3 இன்ச்சுங்கிறது இங்கே நான் இது வரைக்கும் கொடுத்துருக்குறேன். ஒரு சிலருக்கு வந்து இந்த இது வெட்டும் போது கரெக்டாக வந்துடும். சரிங்களா, இவங்களுக்கு வந்து இவ்வளோ தான் வருது. ஒரு சில லென்த்து வரும்போது உங்களுக்கு வந்து லென்த்தாக வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். சரிங்களா, இதோட ஹைட்டு வந்து அதிகமாக வரும்போது அந்த மாதிரி வரும். இதோட ஹைட் எவ்வளோ இருக்குங்கிறது இங்கே பாருங்க, காட்டுறவங்களுக்கு. இங்கே பாருங்க, 13 இன்ச்சு வருது. சரிங்களா, 13 இன்ச்சு வருது. இவங்களோட சென்டர் பாயிண்ட் பாருங்க, மேலே 1/2 இன்ச்சு போட்டோம்னா பாருங்க 9 இன்ச்சு வந்து சென்டர் வந்து 9 இன்ச்சு வருது. சரிங்களா, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சென்டர் பாயிண்ட் வந்து கொஞ்சம் 10, 10 வரும். அப்போ இதோட ஹைட் வந்து 15ஓட வரும். இப்போ இவங்களுக்கு வந்து ஹைட்டு வைக்கணும்னா இவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இல்லை எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லேயும் கொஞ்சம் இறக்கம் வைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து இறக்கணும். அதாவது இறக்கம் வேணும்னு சொன்னால் தான் வைக்கணும். ரொம்ப இறக்கம் வச்சிட்டிங்க அப்படின்னா, நம்ம பேக்கில் வச்சோம் ஃப்ரெண்ட்லேயும் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டிங்க அப்படின்னா ஷோல்டர் இறங்கும். ஆனால் இது என்னவோ அதான் நீங்கள் வைக்கணும். சரிங்களா, உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்ம வந்து இது வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், நெக் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இது எப்படி அழகாக இப்படி வச்சுக்கோங்க. இது பாருங்க, கரெக்டாக இருக்கு, வந்துச்சு பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, கரெக்டாக வச்சேன், இங்கே வந்துச்சு. இந்த 4 இன்ச்சு பிடிச்சோம்னா இது என்னவோ வந்துடும். அவ்வளோதான், ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதை வந்து இப்போ பாருங்கள், அழகாக மார்க் பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து அழகாக இப்படி வந்து கட் பண்ணிடுங்க. இது வந்து கோட்டுக்குள்ளேயே அழகாக வெட்டுங்க. இந்த இடத்துலையும் கரெக்டாக வந்து பாருங்க, அப்படியே கரெக்டாக வெட்டுங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கோட்டுக்கு உள்ளே வச்சு 4 இன்ச்சு அப்படி தள்ளி உள்ளே வெட்டினீங்கன்னா இந்த இடம் வந்து துணி வந்து லூஸ் வராது. சரிங்களா, இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இங்கே ஒரு அர்க்காத்து, இதில் ஒரு அர்க்காத்து. முடிஞ்சது. இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து போட்டுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து 2 இருக்கனால என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதிகமாக வச்சு வெட்டும்போது இங்கே பாருங்க, இப்படியே சேர்த்து நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ண போகிறோம். பாருங்கள், துணி கொஞ்சம் அதிகமாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதை அப்படியே வந்து இப்படி போட்டுக்குங்க. ஸ்லீவ்ஸ் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள், இப்படி பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து இதில் என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க, லைட்டாக அப்படி வந்து கோடு போட்டுக்குங்க. லைட்டாக 1/2 இன்ச் தள்ளி வச்சு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்படி பிடிங்க, பிடிச்சி இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. இங்கே ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தள்ளி 1/2 இன்ச் மார்க் பண்ணிங்க. ஓப்பன் வந்து நல்லா எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டுட்டு பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. ஸ்கேல் அளவுக்கு லைட்டாக பாருங்கள் 1.5 இன்ச்சுக்கு இப்படி ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 9.25 வருது. இந்த 9.25 இங்கே வைங்க. கரெக்டாக 3.25 இப்படி மார்க் பண்ணுங்கள். இப்போ இதை எடுங்க, பாருங்க, கரெக்டாக இங்கே வைங்க. லாஸ்ட்டில் கரெக்டாக மார்க் பண்ணி பார்த்தீங்களா, இங்கே வைங்க. நமக்கு எவ்வளோ தேவை, ஆம்கோல் 10 இன்ச்சு. 10 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணுங்கள். புரியுதுங்களா, மார்க் பண்ணிட்டீங்களா. அங்கே வருங்க, அப்படியே இப்படியே வாங்க. முடிஞ்சதுங்களா. லைட்டாக அப்படி மேலே ஏற்றி வைங்க. மேலே ஏற்றி கவர் தட்டு எடுக்கிறதுக்கு
இப்படியே மார்க் பண்ணிடுங்க. முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ண பார்த்தீங்களா, அங்கே வருங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். முடிஞ்சுதுங்களா? இப்போ இதை வந்து அழகாக கட் பண்ணியாச்சு. இங்கே அறுக்காத்து போட்டுக்குங்க. ஒருத்தட்டு எடுக்கிறதுக்கு இது போட்டுங்க. நான் ரெண்டு ரெண்டு அதாவது 2 ப்ளவுஸ் ஒன்றா போடுறேன் நான். இப்போ துணி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வேறு மாதிரி தான் வெட்டணும். துணி அதிகமாக இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் இப்போ என்ன பண்ணுங்க, கரெக்டாக பாருங்க, இந்த 1.5 இன்ச்சிலேருந்து கனெக்ட் பண்ணுங்கள். 1.5 இன்ச்சிலேருந்து தான் நீங்கள் வந்து வெட்டணும். இப்படியே வெட்டிக்கிங்க. வெட்டிட்டு பாருங்கள், மேலே வரைக்கும் போகாதீங்க. ஒரு 1.5 இன்ச்சுக்குள்ளே அப்படி நிறுத்திக்கிங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல ஏற்காத்து போட்டுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம கை வெட்டிட்டோம். 2 கை வெட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்ம யோக் பட்டி வந்து வெட்ட போகிறோம். யோக் பட்டிக்கு வந்து பாருங்கள், இப்படி கரெக்டாக எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துல வந்து இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து யோக் பட்டி வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்படி அளந்துக்குங்க. 7 10 வருது, சரிங்களா? அந்த 10 வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், இங்கே வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம 3.25 வந்து யோக் பட்டியோட ஹைட் இருக்குது, சரிங்களா? 3.25ங்கிறது பாருங்கள், அதாவது இப்படி சொல்கிறேன் பாருங்கள், இவ்வளோ தான் நமக்கு வந்து வேணும். இதில் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 5.25 5.5 வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5.5 வச்சுக்கோங்க. 3.25ங்கிறது இங்கே வந்துடும். தைக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். இந்த அளவுக்கு துணி இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ வரும். புரியுதுங்களா? அதனால் எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை இல்லை. நல்லா மடித்து விட நம்ம தைச்சிக்கலாம். கம்மியாக வெட்டிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை வரும், சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ வந்து 5.25 வைக்கலாம், 5.5 வச்சுக்கலாம். புரியுதுங்களா? நான் 5.25 நான் வைக்கிறேன். 2 இன்ச்சு மட்டும் ப்ளஸ் வச்சுங்க. 3.25 நம்ம வைக்கிறோம் அப்படின்னா 5.25 வைக்கலாம். அங்கே பாருங்கள், 5.25 வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான். ஏன்னா பெருசாக வச்சுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, சின்னதாக மட்டும் வச்சிடாதீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து 2 அர்த்தமாக சொன்னேன், ஓகேங்களா? இது பாருங்கள், கன்ஃபியூஸாக ஆக தேவையில்லை. இப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே கட் பண்ணுங்கள், வேறு எதுவுமே மார்க் பண்ணாங்க. நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது அப்படியே இது போடுங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், 3/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அப்படியே கிராஸ் பண்ணிக்கோங்க. கத்திரி வந்து இப்படி வச்சிடாம லைட்டாக இப்படி பார்த்த மாதிரி பிடிச்சிங்க. அப்போதான் இந்த வளைவு வந்து கரெக்டாக வரும். அடிச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்க, நம்ம லைட்டாக அங்கே பாருங்க, ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைட்டாக அப்படி கிராஸாக கோடு போட்டு இது வந்து சைடில் போயிடும். அதுக்காக இப்போ வெட்டிக்கங்க. நீங்கள் ஃபஸ்ட்டோட அதை தச்சிட்டோட வெட்டிக்கலாம், இல்லை இப்போட வெட்டிக்கலாம். அந்த மாதிரி வெட்டிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த வகை ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். அதனால் வந்து இந்த இடம் அடையாளத்துக்காக இந்த இடத்துல இப்படி ஒரு அர்க்காத்து போட்டுங்க. இது வந்து பட்டி பக்கம் வரணும். இங்கே பாருங்க, இந்த பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இந்த பக்கம் சைடில் வந்து பாருங்கள், இப்படி கிராஸாக வரும். அதுக்காக வந்து வெட்டிக்கலாம். ஒரு சிலர் வந்து ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டோட லாஸ்ட்டோட வெட்டிக்குவாங்க. நீ இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம், சரிங்களா? ஓகேங்களா? இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரிஜினல் போட்டு கட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, 2 விதமாக கொடுத்துருக்குறாங்க. இது பாருங்க, இதை தான் கட் பண்ணுறோம்.
இந்த மாதிரி துணி வந்ததுன்னா நீங்கள் அழகாக வந்து எடுத்து போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பேக் வெட்டிக்குங்க. இங்கே பாருங்க, மேலே அப்படி போட்டு அழகாக பாருங்கள் வெட்டிக்கலாம். அந்த லைனிங்கோட கொஞ்சம் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு மாதிரி எக்ஸ்ட்ரா வெட்டிக்குங்க. ஷூராக வெட்டாதீங்க. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, ஃப்ரண்ட் தட்டு வந்து பாருங்க அப்படி போட்டுக்குங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் வெட்டிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து வெட்டணும். பாருங்க, ஸ்லீவ்ஸ் வந்து இப்படி போட்டுக்குங்க. ஜாயிண்ட் இல்லாமல் வந்துடும், சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து ஜாயிண்ட் வரதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் வெட்டும் போது ஐடியா பண்ணி வெட்டினீங்கன்னா ஜாயிண்ட்டுங்கிறது வராது. அவ்வளோதான், கை வெட்டிட்டோம். யோக் பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வச்சுக்கலாம் நம்ம, சரிங்களா? இங்கே பாருங்க, யோக் பட்டியே கொஞ்சம் ஜாயிண்ட் வரும் சைடில், இது மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுங்களா? ஒன்று வெட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இன்னொன்று இருக்குது. இது வந்து பாருங்கள், பார்டர் 2 பக்கம் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து கொடுத்தா தான் துணி பற்றும், ஒரு சிலருக்கு வந்து பத்தாது. அதாவது துணி வந்து பத்தாமல் போய்டும். 2 பக்கம் வந்து பேக்கில் வந்து பார்டர் வர மாதிரி வரும். கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்குங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ்ஸ் வெட்டிடுறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் ஸ்லீவ்ஸும் வெட்டிட்டு கூட பேக் வெட்டலாம், பேக் வெட்டிட்டு கூட வெட்டலாம், எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்லீவ்ஸ் வெட்டியாச்சு. இப்போ வந்து பேக் வந்து இந்த பார்டர் வேணும்னாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி பாருங்கள், நான் பார்டர் வந்து பாதி பார்டர் தான் வைக்க போகிறேன். இப்படி பாருங்கள், இப்படி வச்சு தான் கட் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய பார்டர் நான் வைக்கல, அவங்க வேணான்ட்டாங்க, சின்னதாக தான் வைக்கிறதுக்குறாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுக்கலாம். 2 வந்து பாருங்கள் இப்படி போட்டுக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு யோக் பட்டி பாருங்கள், அதை விட இது கொஞ்சம் துணி பெருசாக இருந்ததுனால பாருங்கள் கொஞ்சம் தாராளமாக இருக்குது. அவ்வளோதான், இதெல்லாம் வந்து யோக் பட்டிக்காக வச்சுக்கலாம். நம்ம வந்து ஸ்லீவ்ஸு எல்லாம் வெட்டிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்கேல் தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். நிறைய கால்ஸ் வந்து நிறைய பேர் கால் பண்ணி எடுக்கலன்றீங்க. ஒரே நேரத்தில் வந்து நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபோன் வந்து பிஸின்னு தான் வரும். அதனால் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் டைமிங் ஆனாலும் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன், சரிங்களா? நான் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1000 மெசேஜ் பக்கம் வருது, நான் லைனாக தான் வந்து பார்க்க முடியும். ஃபோன் பண்ணிங்கன்னா பிஸின்னு வரும். எடுக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு நான் எடுத்து நான் பேசிடுவேன். முடியாதவங்க வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன், ஓகேங்களா? இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்கள் வந்து கால் பண்ணுறவங்க கால் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கால் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா மெசேஜில் நான் டக்குன்னு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். உங்கள் டீட்டெயிலாம் அப்போ தான் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் வர இருக்கிறது. ஸ்கேலும் நிறைய ஸ்கேல் வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதாவது மாடல் ஸ்கேலு, இன்னும் உங்களுக்கு ஈஸியாக என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் ஓடி போகிறதுக்கும் போயிட்டுருக்குது. உங்களுக்கு நிறையா வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து நல்லா தைக்கலாம். நல்லா தைக்கணும், மெயின் சீக்கிரங்கிறத விட நல்லா தைச்சி பழகிறதுக்கு நான் வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வீடியோவில் பார்க்க